பலவிதமான உடல் உபாதைகளுக்கு மிக முக்கியமான காரணமாக மருத்துவ ரீதியாக என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மனிதனுக்கு தேவையான அளவிற்கு தூக்கம் இல்லாதது தான் அப்படி. ஒரு உடல்நிலையை அல்லாஹ் ஒரு சீராகத்தான் படைச்சிருக்கிறான். அந்த உடல் அதனுடைய வேலையை சரியாக செய்யும். தூங்குகிற நேரத்தில் தூங்கணும், முழிச்சிருக்கிற நேரத்தில் முழிச்சிருக்கணும். இதை நாம் எப்போ அந்த செட்டப்பை மாற்றுறோமோ, இயற்கையான விதின்னு ஒன்று வச்சுருக்கிறான் அல்லாஹ். அந்த இயற்கைக்கு முரணாக, விதிக்கு முரணாக நான் செயல்பட போகிறேன்னு எப்போ ஒரு மனிதன் முடிவெடுக்கிறானோ, அப்பொழுது விதிக்கு முரணான நிறைய விஷயத்தை அவன் அனுபவிச்சுத்தான். அப்போ இயற்கையாக அல்லாஹ் சில விஷயங்களை இந்த மனித குலத்திற்கு வழங்கியிருக்கிறான். அந்த விஷயத்தை தாண்டி அதை மீறி நாம் செயல்படும் பொழுது அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் கடுமையாக இருக்கும். அதை நாம் எதிர்கொண்டு தான் ஆகணும். இன்றைக்கு உலகத்தில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நாட்களை தேர்வு செய்து அதை பற்றி விழிப்புணர்வை மக்களுக்கு உண்டாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. எதையெல்லாம் அரிய பொருளாக ஆகிவிட்டதோ, எதெல்லாம் அரிய நிகழ்வுகளாக ஆகிவிட்டதோ, எதை பற்றியெல்லாம் மனிதர்கள் சிந்திக்க மறந்து விட்டார்களோ அதை பற்றி நினைவூட்ட வேண்டும், அதனுடைய அவசியத்தை மக்களுக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காக வேண்டி எல்லா வருடமும் சில நாட்களை குறிப்பிட்டு தேர்வு செய்து ஒரு நாளை அதை முழுமையாக ஒதுக்கி அனைத்து துறை வல்லுநர்களை வைத்து அந்த நாளினுடைய சிறப்பை பற்றி பேசி மக்களுக்கு விழிப்புணர்வை உண்டாக்க வேண்டும் என்ற ரீதியில் ஒவ்வொரு நாளையும் தேர்வு செஞ்சுருக்கிறான். மனிதன் சிரிக்க மறந்துட்டான்னு சொல்லி உலக நகைச்சுவை தினம்னு சொல்லி ஒரு நாளை வச்சுருக்கிறான். பெற்றோர்களை கவனிக்க மறந்துடுறான்னு சொல்லி உலக தாய் தினம்னு வச்சுருக்கிறான், தந்தையர் தினம்னு வச்சுருக்கிறான், நண்பர்கள் தினம்னு வச்சுருக்கிறான். இதெல்லாம் ஏன் வைக்கிறான்டா? இது எல்லா நாளும் செஞ்சால் பிரச்சனை இல்லை, அதை நினைவுபடுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு நாளை தேர்வு செய்து வச்சுருக்கான். அப்படித்தான் உலக தூக்க தினம்னு ஒன்று வச்சுருக்கான். மக்கள் இன்றைக்கு இயந்திரத்தனமான வாழ்க்கை வார ஆரம்பிச்சிட்டாங்க. தூக்கத்தினுடைய அவசியமே விளங்காமல் போயிடுச்சு. இன்னும் அதிர்ச்சிகரமான விஷயம் என்னென்னா, கடந்த வருடம் பாராளுமன்றத்தில் சுகாதாரத்துறை அமைச்சர் சொல்கிறார், இந்தியாவில் செல்ஃபோன் பயன்படுத்தப்படக்கூடிய குழந்தைகள் 23% மேலே அதிகமாகிடுச்சா தூங்குகிற நேரத்தில். குழந்தைகளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிக்கிட்டே வருது. குழந்தைகளுக்கு அதிகப்படியான நோய்களுக்கு குழந்தை பருவத்திலேயே டயபெட்டிஸ்ன்னு சொல்கிறாங்கள, அந்த நோய் இன்றைக்கு அதிகப்படுத்தி கொண்டே வருகிறது குழந்தை பருவத்திலேயே என்று அதை ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தி என்ன ஆய்வு ரிசல்ட் முடிவு என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, தூங்குகிற நேரத்தில் குழந்தைகள் செல்ஃபோன் பயன்படுத்துவது 23% அதிகமாகிவிட்டது. எனவே அந்த குழந்தைகளுக்கு உடல் இயற்கையாக எப்படி இயங்க வேண்டுமோ அந்த இயக்கத்தன்மை குறைந்து விட்டது. சரியான நேரத்தில் தூங்காதனால அந்த சிறுநீரகம் சரியாக வேலை செய்யலை. உடல் உறுப்புகள் அதற்குரிய அந்த அந்த இயங்குறதுக்கு உள்ள ஒத்துழைப்பு கொடுக்கணுமா இல்லையா, அந்த ஒத்துழைப்பை சரியாக கொடுக்கலை. மிக முக்கியமாக மனிதனுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி, கலோரி உற்பத்தி ஆகிறது தூங்குறதுல தான் அதிகமாக உற்பத்தி ஆகுது. அந்த உற்பத்தி தடைப்பட்டு போய்விட்டதுங்க. குழந்தை பருவத்திலே குறைஞ்சி போயிடுச்சுங்க. இது எவ்வளோ பெரிய ஒரு அதிர்ச்சிகரமான செயல். ஆனால் நம்ம எல்லாம் கேட்டு நம்ம பிள்ளைய நைட்டு படுக்கும்போது அது மொபைல் பார்த்தா தான் தூங்குதுன்னு மொபைலை கையில் கொடுக்கும். ஆனால் இது மிகப்பெரிய ஆபத்தை நோக்கி வளரக்கூடிய சமுதாயம் போய்கிட்டு இருக்குங்கிறோம். இது பாராளுமன்றத்தில் தாக்கல் செஞ்ச ஒரு மிக முக்கியமான ஒரு அறிக்கை. நம்ம ஆள் அதெல்லாம் பிரபலியப்படுத்த மாட்டான். அவனுக்கு தேவை இந்த பாபர் மசூதி பிரச்சனை, ஜம்மு காஷ்மீரில் முஸ்லீம்கள் கேட்டுட்டு சுட்டான், கேட்காம சுட்டான், இதேமாதிரி விஷயத்தை பிரபலியப்படுத்துவானே ஒழிய மக்களுக்கு தேவையான ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட எதிர்கால சந்ததிகளுக்கு நன்மை பயக்கக்கூடிய விஷயங்களும் எவ்வளவோ நடக்குது. ஆனால் அதை பற்றிய விஷயங்களை பற்றி மக்களுக்கு விழிப்புணர்வு உண்டாகிறது. அப்போ அந்த உலக தூக்க தினம்னு ஒன்று 2008ஆம் ஆண்டிலிருந்து அறிமுகப்படுத்தி ஒவ்வொரு வருடமும் மார்ச் மாதம் 3வது வெள்ளிக்கிழமை, அந்த 3வது வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா முழுக்க தூங்குவதனுடைய அவசியத்தை மக்களுக்கு சொல்லணும், அதனுடைய நன்மை தீமைகளை பற்றி மக்களுக்கு எடுத்து சொல்லணும். ஒரு மனிதன் தூங்குறதுடைய அவசியத்தை உணர்ந்தால்தான் அவன் ஆரோக்கியமாக வாழ முடியும் என்று மருத்துவ ரீதியாக ஒரு விழிப்புணர்வை உண்டாக்கணும்னு தான் தூக்க தினம்னே ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்கும் ஒரு தினத்தை வச்சுட்டாங்க. அது சில பத்திரிகைகளில் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டிக்கலில் போடும்போதே கேட்பான், இன்று தூங்குனீர்களா அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க்கை போட்டு உள்ளவே பார்த்தா இன்று தூக்க தினம், உங்களில் ஒழுங்காக தூங்கியவர் எத்தனை பேர், எப்படி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க.
ஒரு நேரத்தில் தூங்கிக்கிட்டு கிடக்காத எந்திரிச்சு வேலைக்கு போன்னு சொன்ன காலம் போய் இப்போ கொஞ்ச நேரமாவது கண்ணை சிந்து தூங்கக்கூடாதாப்பா என்று கேட்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கி தூங்குனியான்னு கேட்கக்கூடிய அளவிற்கு ஆகிடுச்சு. அப்படி தானே ஆகிட்டு உலகம். ஒரு நேரத்தில் என்ன சுகரா அப்படின்னு கேட்டோம், இப்போ சுகர் இல்லையா உங்களுக்கு அப்படின்னு கேட்கும். யார் வீட்லையாவது சுகர் பேஷண்ட் இருந்தால் அவங்க சுகர் வந்துடுச்சா என்னங்க சொல்கிறீ அப்படின்னு சொல்லி கேட்போம். இப்போ 40 வயசை தாண்டிட்டாலே சுகர் இல்லையா என்ன சொல்கிறீ அப்படின்னு சொல்லி கேட்குறான். ப்ரெஷர் இல்லையா என்ன சொல்கிறியான்னு கேட்குறான். ஏன்னா நோய் இல்லைன்னு சொன்னால் அதிர்ச்சியாக கேள்வி கேட்குறான். நோய் இல்லையா என்ன சொல்கிறீ அப்படி. ஒரு நேரத்தில் நோய் இருக்குன்னு சொன்னால் தான் அதிர்ச்சியாக கேட்டுக்கிட்டு இருந்தான். இன்றைக்கி 40 வயசை தாண்டிட்டு எனக்கு சுகர் இல்லை என்னப்பா சொல்கிறிய, நல்லா செக் பண்ணீங்களா, எந்த டாக்டர்கிட்ட காட்டினீங்க, ப்ரெஷர் இல்லை நல்லா செக் பண்ணீங்களா, நீங்கள் சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க சாப்பிடாம பார்த்துருப்பீங்க, எப்படியாவது ஒரு நோயை வர வச்சிடணும். அந்த ரீதியில் தான் ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை சொல்லுதான். அப்படித்தான் என்ன ஆச்சுட்டேன்னு சொன்னால் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் ஆக்கி பல பிரச்சனைகளை உண்டாக்குதுன்னு தான் இன்றைக்கி மருத்துவ ரீதியாகவே பல ஆராய்ச்சிகளுக்கு உட்படுத்தி இது மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுக்கணும், ஒரு தூக்கத்தை உண்டாக்கணும், அப்போ தூங்கித்தான்ப்பா ஆகணும் என்ற ரீதியில் ஒரு மக்களுக்கு கருத்தை விதைக்கணும். அந்த உறக்க தினத்தையே உண்டாகி நம்மள நிறைய பேர் தூக்கத்தை இழப்பதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன சொல்லுவோம், மனசு சரியில்லை, நிம்மதி இருந்தால் தான் நம்ம தூக்கம் வரும். பயானுக்கு வந்தால் ராகத்தாக தூக்கம் வரும். அதுலேயும் சில பேருக்கு ஜும்மா வந்துட்டால் போதும் அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஜும்மா தினத்தில் வரக்கூடிய தூக்கம் இருக்குது சுப்ஹானல்லாஹ். அது அந்த அரை மணி நேரம் தான், ஆனால் 5 நாள் முழுசாக தூங்கின மாதிரி இருக்கும். சில பேர் அந்த அரை மணி நேரம் தூங்குறது தன்னை மெய் மறந்து தூங்குறதுன்னு கேள்விப்பட்டிருக்கோம்ல. படுத்தா தான் சில பேர் மெய் மறந்து தூங்குவான், சில பேர் பயானை கேட்டால் தான் மெய் மறந்து தூங்குறது. பக்கத்தில் உள்ள ஆள் இப்படி கட்டினா கூட ஏதோ தூக்கத்தில் ஏதோ சவுண்டு கேட்கு என்ற ரீதியில் எப்பா இக்காமத்து சொல்ல போகிறாங்க ஹிந்தி அப்படின்னு சொன்னால் தான் சில பேருக்கு உணர்ச்சி வரும். அந்த அளவுக்கு மெய் மறந்து சில பேர் தூங்குறது எப்போண்டா பயானை கேட்டால் தான் நிம்மதியாக இருக்குது. நிம்மதியான இடத்துல தான் தூக்கம் வரும்ண்டு ஜும்மாவில் உட்காந்து தூங்குறது, மதரசாக்களில் உட்காந்து தூங்குறது, பள்ளிவாசலில் உட்காந்து தூங்குறது. சில பள்ளிகளில் ரமலானில் பார்த்தீங்கன்னா தொழுவை முடித்து அசரத்து உட்காந்து கத்துன்னு கத்துவார், இவன் உட்காந்து அசால்ட்டாக தூங்கிட்டு இருப்போம். அவர் உணர்ச்சி பொங்க பேசுவார். சில ஆர்ப்பாட்ட களங்கள் போராட்ட களங்கள்லேயே உணர்ச்சி பொங்க நம்ம நிற்க விட போய் தூங்காமல் இருக்கோம். உட்கார வச்சுட்டு ஆர்ப்பாட்ட காலத்தில் நடத்தி பாருங்க, பாதி பேர் தூங்கிடுவோம். பேசுகிறவர் தான் ஆவேசமாக பேசிக்கிட்டு இருக்கு. அப்போ நிம்மதி இல்லை, அதனால் தூக்கம் வரல. எங்கே நிம்மதி இருக்கோ அங்கே தான் தூக்கம் வருதுன்னு சொல்கிறேன். ஆனால் ஒரு விஷயத்தை விளங்கிக்கிடணும், இஸ்லாம் இயற்கையான மார்க்கம், எதையும் வித்தியாசமாக சொல்லாது, வாழ்க்கைக்கு முரணாக பொய் பேசாது. இஸ்லாம் எல்லா விஷயத்துலையும் இஸ்லாம் உண்மையாகத்தான் பேசும். அடிப்படையில் ஒரு விஷயத்தை விளங்கிக்கிடணும், நம்ம மட்டும்தான் நிம்மதி இல்லை நினைக்கவே கூடாது. நம்மை போல் உலகத்தில் யாருமே நிம்மதி இல்லாமல் தான் இருக்கிறாங்கன்னு தான் நினைக்கிறேன். நமக்கு என்ன பிரச்சனைண்டா, நமக்குத்தான் பிரச்சனை இருக்குன்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்க போய் தான் நம்ம தூங்க மாட்டோம். உலகத்தில் அல்லாஹ் படைத்த அனைத்து படைப்புகளும் அனைத்து உயிர் மனிதனுக்குமே பிரச்சனையோடு தான் அல்லாஹ் படைச்சான். அதுதான் வீதினே அல்லாஹ் சொல்லிட்டான். உங்களை விளைச்சலால் சோதிப்பேன், உயிர் இழப்புகளால் சோதிப்பேன், பொருளாதாரத்தால் சோதிப்பேன், நோயால் சோதிப்பேன், எல்லா விதத்திலும் உங்களை சோதிப்பேன். சோதிக்கிறதுக்கு தான் அந்த உலகமே படைக்கப்பட்டிருக்குன்னு அல்லாஹ் சொன்னதுக்கப்புறம் அதை எதிர்கொண்டு வாழ பழகணுமே ஒழிய அதையே போட்டு மனசில் போட்டு அழுத்தி தூங்காமல் கொள்ளாமல் அதையே யோசிக்கிறாது. எத்தனை இந்த கொரோனா காலகட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா சில கம்பெனிகள் படுத்தின பாட்டில் அதையும் போட்டிருக்கான். அன்றைக்கி சில ஆராய்ச்சி கட்டுரைகள் வெளியிட்டவன் அதையும் ஆராய்ச்சி கட்டுரையில் போட்டிருக்கான். கொரோனாவுக்கு பிறகு உலக மக்கள் தொகை இப்போ எத்தனை கோடி, 700 கோடியா, எத்தனை கோடி உலக மக்கள் தொகை? 700 கோடியை தாண்டிடுச்சு. அதிர்ச்சிகரமான ஒரு ஆராய்ச்சி முடிவு போட்டிருக்கான். கொரோனாவிற்கு பிறகு உலக மக்கள் தொகையில் 200 கோடி பேருக்கு மேல் தூக்கமின்மை நோயினால் அவதிப்படுகிறார்கள். அது ஒரு நோயின்றே சொல்லுவோம். கொரோனாவுக்கு பிறகு உலக மக்கள் தொகையில் 200 கோடிக்கு மேலே, அப்போ என்ன ஆகிப்போச்சு, எத்தனை % ஆகிப்போச்சு, அத்தனை மக்கள் தூக்கமின்மை நோயால் அவதிப்படுகிறார்கள். ஆனால் அவர்களுக்கே தெரியறதில்லைன்னு போட்டு. அப்போ அப்படிப்பட்ட விஷயத்தில் நாம் ஒரு இஸ்லாமியனாக இருந்து எல்லா விஷயத்தையும் இலகுவாக அணுகிட்டோம்னு சொன்னால் அதுதான் ஆரோக்கியம். ரசூலுல்லாவை விட துன்பப்பட்ட மனுஷன் உலகத்தில் யார்? ரசூலுல்லாட்ட போய் சஹாபாக்கள் கேட்குறாங்க, உலகத்தில் அதிகமாக சிரமத்திற்கு உள்ளானவர்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் அழகாக சொல்கிறாங்க, நபிமார்கள் அப்படிங்கிறாங்க. அதற்கு பிறகு அதற்கு அடுத்த அந்தஸ்தில் உள்ளவர்கள், அதற்கு பிறகு அதற்கு அடுத்த அந்தஸ்தில் ஆக யாரெல்லாம் உச்சபட்ச அந்தஸ்தில் இருக்கிறாங்களோ அவங்க தான் உச்சபட்சமாக சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறாங்க.
நம்ம என்ன நினச்சிடக்கூடாது, எதுக்கெடுத்தாலும் சில பேர் ராத்திரி கிடந்து பெட்டில் புரண்டு புரண்டு படுத்து இந்த சில தவறான பழக்க வழக்கங்களுக்கும் இது கொண்டு போய் விட்டுரும். சில பேர் ட்ரிங்க்ஸ் அடிக்காமல் தூக்கம் வராதும்மா. இன்றைக்கி போதை கலாச்சாரம் தமிழகத்தில் பெருகி போய்கிட்டா இருக்கா இல்லையா? இதனுடைய வெளிப்பாடு தான். அன்றைக்கி நம்ம சில விஷயங்களை சாதாரணமாக கடந்து போகிறோம்ல, அதைத்தான் மருத்துவ உலகம் எச்சரிக்கிறான். நீங்கள் சில விஷயம் உங்களுக்கு நோய் இருக்குன்னு தெரியாமலே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீ, அது வேறு இடத்துல கொண்டு போய் விட்டுருங்க. அப்படித்தான் இன்றைக்கி போதையில் கொண்டு போய் விட்டுருங்க. நிறைய பேர், சில பேர் போதை வஸ்துவை எடுத்துக்கொண்டால் தான் எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். ஸ்லீப்பிங் டோஸ்ன்னு சொல்லி சில பேர் தூங்க வச்சுக்கிட்டே இருக்கிறான்ல மருத்துவர். அதனால போய் கேட்டீங்கன்னா தெரியும், அவருக்கு ஃபுல் பீஸ் மைண்டு தேவைங்க, அவர் பேசாமல் தூங்கிக்கிட்டே இருக்கணும். அப்படி உலகை மறந்து மெய் மறந்து கவலையை மறந்து இருக்கணும்னா நான் போதை வஸ்தை உபயோகப்படுத்தினா தான் எனக்கு தூக்கம் வருதுங்கிற அளவுக்கு இன்றைக்கு ஒரு சமுதாயத்தையே உருவாக்கிட்டு வரோம். இதெல்லாம் எச்சரிக்கையோட நம்ம குழந்தை பருவத்திலிருந்தே நம்ம குழந்தைகளை முறைப்படி உருவாக்க வேண்டிய தரம். அப்போ இந்த தூக்கம் என்பதை நீங்கள் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டு மனித அன்றாட வாழ்வியல் சம்பந்தப்பட்டு பார்ப்பதை விட தூக்கம் என்பது ஒரு வணக்கம்னு பார்க்கணும். உலகத்தில் யாருமே சொல்லாது, எந்த ஆன்மீகவாதியாவது நீ தூங்கினால் உனக்கு சொர்க்கம் கிடைக்குன்னு சொல்லியிருப்பானா? இல்லை, பைத்தியக்கார பெயர்களாக இருக்கானோ, தூங்குனா சொர்க்கமானு கேட்பான். இன்றைக்கி ஆன்மீகங்கிற பேரில் விடிய விடிய அதாவது மெய்நிலை கண்ட ஞானின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு தூங்காமல் முழிச்சிருந்தா தான், துறவரம் வேண்டாதான் அவன் பெரிய ஞானி, உச்சபட்ச ஞானின்னு சொல்கிறான். ஆனால் இஸ்லாம் சொல்லுது, நீ முறையாக தூங்கினாலே உனக்கு சொர்க்கம் உறுதின்னு சொல்லு. இஸ்லாமிய வாழ்வியலோடு ஒருத்தர் முறைப்படி வாழ்க்கையை நடத்தினார்னா தூக்கம் என்பது வணக்கம்னு நினச்சி ஒன்று. தொழுகை எப்படி தொழுகிறோம்? வணக்கம் நினச்சி தானே தொழுகிறோம். சாப்பாடு அது ஒரு வணக்கம். அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் சொன்ன முறைப்படி சாப்பிட்டால் அது ஒரு வணக்கம். மல ஜலம் கழிப்பது அதுவும் வணக்கம். அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் சொன்ன முறைப்படி போயிட்டு வந்தார். மனைவியோடு தாம்பத்தியத்தில் ஈடுபடுவது அதுவும் வணக்கம். அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் சொன்ன முறைப்படி செஞ்சார். அதே போல தான் தூக்கம் என்பதும் வணக்கம். இன்னும் சொல்ல போனால் தூக்கம் இஸ்லாத்தில் வலியுறுத்தப்பட்ட ஒரு வணக்கம். வலியுறுத்தி சொல்லியிருக்கு தூக்கத்தை மார்க்கம். நீ சரியாக தூங்கலண்டா மார்க்கத்திற்கு முரண்டு ரசூலா சொல்கிறான். ஏன்னா திருக்குறானை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த இரவு சம்பந்தமாக அல்லாஹ் சொல்லக்கூடிய அனைத்து வசனங்களும், அதிகமான வசனங்கள் அல்லாஹ் பேசும்பொழுது இரவே உங்களுக்கு அமைதிக்களமாக ஆக்கியிருக்கிறோம், இரவை உங்களுக்கு ஆடையாக ஆக்கியிருக்கிறோம், உறக்கத்தை உங்களுக்கு நிம்மதியாக ஆக்கியிருக்கிறோம், ஓய்வாக ஆக்கியிருக்கிறோம்னு அல்லாஹ் சொல்கிறான்னு சொன்னால் அது எப்பேற்பட்ட ஒரு பேர் உண்மையாக இருக்கும். ஆனால் அந்த விஷயத்தில் நம்ம அசட்டையாக இருக்க போய் தான் இன்றைக்கு பலவிதமான நோய்களுக்கு ஆளாகிக்கிட்டே இருக்கும். அதான் சொன்னோம் ஆரம்பத்தில், விதிக்கு முரணாக நாம் செயல்பட ஆரம்பித்து விட்டால் அனைத்து விதிக்கு முரணான நோய்களையும் எதிர்கொண்டு தான் ஆகும். அப்போ அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த இரவை, அந்த தூக்கத்தை அல்லாஹுடைய தூதர் எப்படி வலியுறுத்தினார்? எல்லாரும் கேள்விப்பட்ட ஹதீஸ் தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அபூ தர்தாவை கொண்டு சல்மான் பாரிசி கூட சேர்த்து விட்றாங்க. அவர் ராத்திரி ஆனால் தொழுவை எந்திரிச்சுட்டு இருந்தார், பகலானால் நோன்பு வச்சிருக்கார். அப்போ ரசூல் அவர் சல்மான் பாரிசி கோவப்பட்டு போய் பக்கத்தில் படுக்க சொல்லிடுறாரு, தொழுவை விடாமல் படி அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இவர் என்னடா சரியான ஆளை கூட சேர்த்து விட்டாங்க, தொழுவ விட மாட்டேங்கிறாரு, தூங்க சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி தூங்க சொல்கிறாரு. தொழுவாத தூங்க அப்படிங்கிறார். ஒரு சஹாபி இன்னொரு சஹாபிட்ட சொல்கிறார், தொழுவாத தூங்கு. நம்ம அல்ஹம்துலில்லாஹ் நல்ல ஜமாத்துங்க, இப்படி தாங்க இருக்கணும். மனித வாழ்வியலோட உடன்பட்டு போகிற பற்றிலாம் இந்த ஜமாத்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இரவு தொழுகையை கூடாதுன்னு சொல்லிட்டு பற்றிலாம் அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லி நம்ம மாறிடுவோம். அவர் என்ன நினைக்காரு, என்ன மனுஷனை கொண்டு சேர்த்து விட்டா ரசூலுல்லாஹ், தொழுவ விடாமல் தூங்குன்னு சொல்லிட்டு கிடக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கோவம். நோன்பு வைக்க எந்திக்கிறார், பேசாமல் இரியா, நோன்பு வைக்க விட மாட்டேங்கிறார். மறுநாள் எப்போண்டா விடியுதுன்னு பார்த்துட்ருக்காரு. நேராக ரசூல்கிட்ட போயிட்டார், யார் ரசூலுல்லாஹ், நீங்கள் சேர்த்து விட்ட ஆள் சரி கிடையாது, என்ன நான் எந்திரிச்சு தொழுவ நிற்கிறேன், தூங்கன்னு சொல்கிறார். அப்படியா, நீ எப்படி தொழுதுகிட்டு இருக்க? நான் நைட்டானா ஃபுல்லாக தொழுதுகிட்டே இருப்பேன், பகலானா நோன்பு வச்சுக்கிட்டே இருப்பேன், செய்யாதன்ட்டான். அவர் சல்மான் என்ன சொன்னாரோ அதுதான் உண்மை. தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்கு, தொழுவ வேண்டிய நேரத்தில் தொழுகை எப்படி வணக்கமோ அதே போல் தூக்கமும் வணக்கம். உன் கண்களுக்கு செய்ய வேண்டிய வணக்கம் இருக்குங்க, உன் உறவினர்களுக்கு செய்ய வேண்டிய வணக்கம் இருக்கு.
உன் மனைவிக்கு செய்ய வேண்டிய வணக்கம் இருக்குது. வணக்கம்னா கடமை. அதோடு சேர்த்து அல்லாவுக்கு செய்ய வேண்டிய வணக்கம் இருக்குங்கிறாங்க. எப்படி ரசூலுல்லாஹ் மேட்ச் பண்ணுறாங்க பாருங்க. எந்த அளவுக்கு மேட்ச் பண்ணுவாங்கன்ட்டா, ரசூலுல்லாஹ் ஒரு நாள் பள்ளியாசலுக்கு வர்றாங்க இரவு நேரத்தில். அப்போ ஒரு கயிறு தொங்குது. ரசூலுல்லாஹ் பார்க்குறாங்க, என்ன கயிறை கட்டி தொங்க விட்ருக்கு பள்ளியாசலுக்குள்ளன்னு சொல்லி கேட்டால், இது யார் இந்த கயிறை கட்டியிருக்கான்னா ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி. அவங்க என்ன செய்வாங்களாம், இரவு தொழுகையில் நிற்கும் பொழுது இடுப்பில் அந்த கயிறை கட்டிக்கிடுவாங்க. ஒரு வேளை தூக்கம் அப்படி வந்துடுச்சுன்னா டக்குன்னு தொழுகையில் நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைவு வரணும்ல, அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உணார் வர்றதுக்காக வேண்டி கயிறை கட்டியிருப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே அத்து வீச சொல்லிட்டாங்க. நீங்கள் அப்படி தூக்கம் மேலிட சிரமப்பட்டு அல்லாவிற்கு வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டிய கட்டாயம் மார்க்கத்தில் கிடையாது. கடுமையாக தூக்கம் வந்துடுச்சா தூங்கிடுங்கிறான். ஏன்னா நீ தூக்கத்தில் நல்லது கேட்கியா கெட்டதை கேட்கியான்னு யாருக்கு தெரியும்? அழுகுந்து சூறா ஓதுறியா, எந்த சூறாவை ஓதுறான், என்ன ஓதுறோம், என்ன துவா செய்கிறோம், யாருக்கா உணர் இருக்குமா? அதனால் மற்றவர் பார்ப்பதற்காக வேண்டியும் தொழுவக்கூடாது, கடுமையாக தூக்கம் இருக்கும்போதும் தொழுவக்கூடாது. இப்படி தொழுகைக்கு கூட தூக்கம் இடையூறாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். தூக்கத்திற்கு தொழுகை இடையூறாக இருக்கக்கூடாது, ஃபர்லான தொழுகையை தவிர. அப்போ அப்படிப்பட்ட தூக்க முக்கியத்துவம் வாய்ந்த தூக்கத்தில் இன்றைக்கி நம்ம எப்படி இருக்கிறோம்? எல்லாருக்குமே பிரச்சனை தான். எல்லாருக்கும் கம்பெனியில் பிரச்சனை, எல்லாருக்கும் சேல்ஸில் பிரச்சனை, எல்லாருக்கும் நோயில் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் இருக்கத்தான் செய்யுது. ஆனால் இதையெல்லாம் போட்டு மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டு சில பேரை பார்த்தேன்டா அருமையாக தத்துவம் சொல்லுவான். அந்த காலத்துலலாம் நட்டாந்தரையில் பாயை விரித்து படுத்தோம்னா சுபஹானல்லாஹ் என்ன தூக்கம் வரும். இப்போ வீட்டில் ஏசி இருக்குது, ராகா பெட்டு, மெடிக்கல் பெட்டு, ஏசி, எல்லா செட்டப்பும் இருக்குது. முந்தியாவது நறுமணத்துக்கு புகையை போடணும், அதை போடணும், இதை போடணும். இப்போ 2 ஸ்ப்ரே அடித்து சட்டுன்னு அடிச்சு விட்டா அது முடிஞ்சிச்சு. எல்லா செட்டப்பும் இருக்குது, தூக்கம் இல்லைங்க. கவிஞன் கூட சொல்லுவான்டா, நட்டாந்தரையில் துண்டை விரித்தேன் தூக்கம் வந்தது அந்த காலத்தில். மெத்தை விரித்து, பஞ்சு மெத்தை விரித்து, பூவை போட்டு எல்லா செட்டப்போடையும் படுத்தாலும் தூக்கம் இல்லை இந்த காலத்தில்ங்க. இது நாம உருவாக்கிக்கிட்டது தான். எங்கே படுத்தாலும் நம்ம தூங்கணும்னு நினச்சா தானாக தூங்கிடும். அதை எப்படி நாம் உருவாக்கணும்னா, தூக்கம் ஒரு வணக்கம்னு நினச்சி தூங்கணும், நன்மையை கொள்ளையடிக்கணும். நம்ம தூங்குறோமா இல்லையா, அல்லாஹ்விடத்தில் இதற்கு சொர்க்கம் பரிசாக கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் தூங்குனீங்கன்னா தூக்கம் வந்துடும். எவ்வளோ பெரிய கிஃப்ட் பற்றிலாம் மார்க்கத்தில். தூங்குனா சொர்க்கம் அப்படின்னு நினச்சிட்டு தூங்குங்க, கவலையெல்லாம் மறந்துடும். ஆனால் என்ன உலகத்தில் உச்சபட்ச கவலை எல்லாத்தையும் விட்டுருங்க. தூங்குனா சொர்க்கான்டா அல்லா சொல்லியிருக்கான். பேசாமல் தூங்குவோம்ப்பா கொஞ்ச நேரம். நிம்மதி அளிக்கக்கூடியது தூக்கம்னு அல்லா சொல்கிறான். உஹது போர்க்களத்துலேயும் பத்ரு போர்க்களத்துலேயும் அல்லா சொல்லி காட்டும் பொழுது உங்களுக்கு தூக்கத்தை சிறிது ஆடையாக ஆக்கி உங்களுக்கு நிம்மதி அளித்தோம்னு சொல்லுவோம். போர்க்களத்தில் கூட பதட்டம் டென்ஷன் குறையணும்னா நீங்கள் கொஞ்ச நேரமாக ஓய்வெடுங்கப்பான்னு அல்லா சொல்கிறோம். இன்றைக்கி நாம் இரவு நேரத்தில் என்ன போர்க்களத்தில் இருக்கோமா, இல்லை வேறு ஏதாவது பிரச்சனையில் இருக்கோமா, நாம மனசை போட்டு குழப்பிக்கிட்டு கண்டதை யோசனை பண்ணிக்கிட்டு தூங்காமல் கொள்ளாமல் மனது இங்கே படுத்து அங்கே புரண்டு படுத்து டென்ஷனே ஆகக்கூடாது. இடியே சொல்லுவான்னு சில பேர், இடி விழுந்தாலும் எந்திக்க மாட்டான்ப்பா இவன், அப்படி தான் தூங்கணும் மார்க்கத்தில். எந்த பிரச்சனையும் மனசில் போட்டு குழப்பாமல் ராகத்தா எப்படி தொழுகையை ஒரு அமலாக நினைத்து செய்கிறோமோ, நோன்பை ஒரு அமலாக நினைத்து செய்கிறோமோ, ஹஜ்ஜை ஒரு வணக்கமாக நினைத்து செய்கிறோமோ, தூக்கம் என்பது ஒரு வணக்கம் அப்படின்னு நினச்சி செஞ்சு பழகிட்டோம்னா சுபஹானல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன முறைப்படி தூங்கினால் சொர்க்கம் நிச்சயம். அப்படி மாற்றமாக நடந்தோம்னா கண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமையை சரியாக செய்யலைன்னு கேள்வி கணக்கு உண்டு. நமக்கு சும்மா ஒன்றும் அல்ல படைக்கலைங்க. நம்முடைய உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றிற்கும் செய்ய வேண்டிய பணிவிடையை சரியாக செய்யணும். சாப்பிட்ற நேரத்தில் கரெக்டாக சாப்பிடணும், தூங்குகிற நேரத்தில் கரெக்டாக தூங்கணும், முழிக்கிற நேரத்தில் கரெக்டாக முழிக்கணும். எல்லா உடல் உறுப்புகளையும் அல்லாஹ் கொடுத்த அருள் கொடை. அந்த அருள் கொடைகளை முறையாக பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்தினால் ஒழிய மறுமையில் நம்ம மிகப்பெரிய நஷ்டவாளியாக போய் நிற்போம். அதனால் தூங்கலைங்கிறது சில பேர் பெருமையாக சொல்லிக்கிறோம். ஒரு 1:30 மணி ஆகுது பாய் தூங்குறதுக்கு. அதுலேயும் குறிப்பாக மருத்துவர்கள் சொல்லக்கூடிய எச்சரிக்கை என்ன தெரியுமா, இந்த ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறாங்கல்ல அவர்களை குறித்தே ஒரு பெரிய ஆர்டிக்கல் நிறையா போடுறான். அந்த துறையில் இரவு பணிகளில் இருக்கக்கூடியவர்கள் அதிகமான மக்கள் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகி
உச்சபட்ச அதாவது சில போதை வசதிகளை பார்த்தீங்கன்னா பயன்படுத்தினா வெளியே தெரியாது. இந்த ட்ரிங்க்ஸ் அடிச்சு ஸ்மெல்லு வரும், அது எல்லாம் சொல்லுதானுல்ல, அப்படி வராமல் டீசெண்டாக, அதாவது எந்த விதமான வெளியும் காட்ட முடியாமல் சில போதை வசதிகள் இருக்கான், அதை சாப்பிட்டுட்டு படுத்துடுறான். இன்றைக்கி அப்படி ஒரு சூழலை, இன்றைய வாழ்க்கை சூழலை இன்றைய சில நிறுவனங்கள் மனிதர்களுக்கு அதிகமாக பணிச்சுமையை கொடுத்து உருவாக்கியிருக்குன்றே சொல்கிறோம். அப்போ இப்படிப்பட்ட அபாயகரமான சூழலை விட்டு நம்ம தப்பிக்கணும்னா நமக்கு இடப்பட்ட கட்டளை மார்க்கத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க பாருங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுக் கொடுப்பதற்கு அல்லாஹுடைய தூதரை போல அருமையான ஆசிரியர் உலகத்திலே கிடையாது. மிகச்சிறந்த ஒரு ஆசிரியர் அல்லாஹுடைய தூதர். அதாவது ஒரு நம்ம சொல்லுவோம்ல, அவனுக்கெல்லாம் மண்டையில் ஏறுமாங்க, இவர்கிட்ட தொண்டை தண்ணி வத்தா கத்திட்டு கிடக்காரு, மண்டையில் ஏறுமா, அவன் எவ்வளவோ சொல்லி பார்த்தாச்சு கேட்கலான்னு சொல்கிறோம்ல. இப்படி ரசூலுல்லாஹ் காலத்தில் கிடையாது. ரசூலுல்லாஹ் எதிரியை கூட வெல்லக்கூடிய அளவிற்கு இலகுவாக சில காரியங்களை சொல்லி கொடுப்பாங்க. நேர்வழியை பின்பற்றுறது ரெண்டாவது, உலக நடப்புன்னு சில இருக்குல்ல, அதை எதிரிகள் கூட இவர்களை பாற்றி பின்பற்றக்கூடிய அளவிற்கு இலகுவாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர் ரசூலுல்லாஹ். அதனால தான் யூதர்கள் சஹாபாக்கள்கிட்ட கேட்டாங்க, உங்களுடைய முகமதுக்கு என்ன நடத்திக்கிட்டு இருக்காரு? பாத்ரூம் போகிறதெல்லாம், கழிவறைக்கு போகிறதெல்லாம் ஒரு மார்க்கமாக சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு, அவங்களுக்கு அவர் என்ன நினச்சிக்கிட்டு தெரியுறாருன்னு நீங்கள். அந்த அளவிற்கு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. தலை சீவனும்னா கூட உங்களுக்கு நன்மை. இன்றைக்கி நம்ம தலை சீவுறதை ஒரு அசட்டையாக நினைக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன முறைப்படி பிஸ்மில்லா சொல்லி வலதுபுறமாக நீங்கள் தலையை சீவினீங்க, அது ஒரு அமல். எப்படிப்பட்ட மார்க்கம் மத்தியில் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறது அமல்ட்டா விடிய விடிய தொழுவணும், குர்ஆன் ஓதிக்கிட்டே இருக்கணும், ஹஜ்ஜுக்கு போகணும், சக்காத்து கொடுத்து 24 மணி நேரமும் நம்ம அமல் செய்யலாம். செருப்பு போடுறிய வீட்டை விட்டு போகும்பொழுது, செருப்பு போடும்பொழுது எல்லாரும் போடுற மாரி போடுறதுக்கு இப்போ எல்லாம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வலது காலை வச்சு முதல்ல பிஸ்மில்லா சொல்லி வலது காலை போடுவோம். அமல். செருப்பை நீங்கள் கலட்டுற வரைக்கும் நீங்கள் நன்மை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, அமல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்னு அர்த்தம். கலற்றிய இடது காலம் முதல்ல கலற்றிய ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி அது ஒரு அமல். தலை சீவுறது அமல், செருப்பு போடுறது அமல், சட்டையை போடுறிய புத்தாடை அணியும் பொழுது ரசூலுல்லாஹ் சொன்ன துவா ஓதி போடுறது, இல்லை நார்மலாக ஒரு சட்டையை போடுறிய வலதுபுறத்துலேருந்து போடுறிய, அது ஒரு அமல். இப்படித்தான் எல்லா விஷயத்திலையும் அமல்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காகவே இன்றி அன்றி படைக்கலன்னு அல்லாஹ் சொன்னது தொழுகையை மாத்திரம் கிடையாது, நாம் செய்யக்கூடிய அனைத்துமே அமல். அல்லாஹுடைய தூதர் சொன்ன முறைப்படி செஞ்சாங்க. சாப்பிடுவது அமல், பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட்டா சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் அமல் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதே போல தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூக்கம் என்பதும் ஒரு அமல், அதிலும் குறிப்பாக சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வகையில் உள்ள ஒரு அமல். அதை நம்ம சரியாக செஞ்சிட்டோம்னா சொர்க்கம். தூக்கத்திலே நம்ம சில பேரை சொல்கிறோம்ல, நல்ல மனுஷன்ப்பா தூக்கத்திலே மௌத்தா போயிட்டார் அப்படின்னு ரசூலுல்லாஹ்வும் சொல்கிறாங்க. நான் அவர்கள் சொன்ன முறைப்படி ஒருவர் தூங்கிய நிலையிலேயே மரணமடைந்து விட்டால் அவர் சொர்க்கவாசிங்க, நிம்மதியாக சொர்க்கம் செல்வாருங்கிறாங்க. அப்படி நாம் தூங்க பழகினோம்னா அது உலகத்திலே ஆரோக்கியம், மறுமையிலையும் சொர்க்கம். அப்போ நாம் முதல்ல தூக்கத்தினுடைய அவசியத்தை விளங்கணும். குறிப்பாக இன்றைக்கு பெற்றோர்கள், நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம்ல, கடந்த வருடம் எடுத்த சர்வே பாராளுமன்றத்தில் சுகாதாரத்துறை அமைச்சர் சொன்னது, 23% மேலே குழந்தைகள் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக காணப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம், இரவு நேரத்தில் மொபைல் ஃபோனை அதிகமாக யூஸ் பண்ணுறது. கத்து தான் கரண்டு தான் ஊரில் தான், பேசாமல் விட்டுருங்க 2 நாளைக்கு. நம்மள என்ன அப்படியே வளர்ந்தோம், 2 சாத்துவோம் எங்கள் அம்மாவெல்லாம். நம்ம அந்த காலத்தில் அடிக்கிறதுக்குன்னே ஒரு மட்டை இருக்கும் எல்லா வீட்லையும், இப்போ எந்த வீட்லேயும் இருக்காது. அடிக்கிறத அநாகரிகமாக கருதுகிறோம்ல, அதான் தப்பு. அந்த சோத்து மட்டை, எங்கள் ஊரில் தேங்காய் சோறு வீடுகளில் கிண்டுறதுக்கு ஒரு மட்டை வச்சுருப்போம், சோத்து மட்டை மாதிரி. அந்த மட்டையை எடுக்கவான்னு ஒரு சவுண்டு தான் கேட்கும், எங்கே போகிறோம்னு தெரியாது, சத்த மூச்சு அதோடு அடங்கிடும் வீட்டில். இப்போ என்னடா, என் புள்ள சொன்னால் கேட்க மாட்டான். என்ன கேட்க மாட்டான்? நீ சொல்லி உன் புள்ள கேட்கலண்டா என்ன புள்ள வளர்க்குறேன்னு கேட்க. 4 சாத்திடணும். மொபைல் கிடையாதுன்னா கிடையாது, உருள் தரையில் கிடந்து உருள். சில விஷயங்களை அப்படித்தான் அணுகணும், ஏன்னா ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டது. அதில் விளையாட்டாக போயிட்டேன்னு வைங்க, நாளைக்கு நம்ம தான் ஆஸ்பத்திரி விடுமோ அலையணும், குளிரோடு தூக்கிட்டு நம்ம தான் அலையணும். அப்போ தூக்கத்தினுடைய அவசியத்தை குழந்தைகள்கிட்டையும் சொல்லிக் கொடுங்க. குறிப்பாக மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறதை குறைக்க சொல்லி தூக்க நேரத்தில்.
இப்போ விஷயத்துக்கு வருவோம். சரி, ஒருத்தர் தூங்கணும்னு முடிவு பண்ணிட்டார். எப்படி அமலாக செய்வது? அதை எப்படி சொர்க்கத்துக்கு போகிறது தூங்கி? ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு ஸ்டெப்பாக சொல்லி தராங்க. சுப்ஹானல்லாஹ். ஒரு மனுஷன் இதெல்லாமா அமலாக சொல்லுவார்? சாதாரணமாக ஒருவன் ஒரு செயலை செய்கிறானா இல்லையா, அதை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் என்று செய்தால் அமல். எப்படி ஸ்டெப்பாக வராங்க சொல்ல. முதல்ல நீங்கள் படுக்கைக்கு போனீங்கன்னா கதவுகளை பிஸ்மில்லா சொல்லி தாளிட்டு கொள்ளுங்கள் அப்படிங்கிற. கதவை அடைச்சிக்கிடுங்க. இதெல்லாம் ஒரு மனுஷன் சொல்லி தருவாங்க. இதில் ஒரு பேசிக் நம்ம ஆனால் அதில் நம்ம கோட்டை விடுவோம். அவன் அடைச்சிருப்பான், இவன் படுத்திருப்பான், இவன் அடைச்சிருப்பான், அவன் படுத்திருப்பான். அந்த காலத்துலேயே அது வீட்டில் நன்னிமாரி கிடக்கும். மெனக்கேட்டு எந்திரிச்சு போய் எல்லா கதவையும் செக் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஃபாலோ அப் பண்ணிவிட்டு போய் படுக்கும். இப்போ தான் நம்ம சீரியல் பார்த்துக்கிட்டு அப்படியே தூங்கிடுறோமே. பிள்ளைகளுவோ மொபைலை பார்த்துட்டு அப்படியே தூங்கிடுது. அத்தாக்காரரு கம்பெனிக்கு மேல் அனுப்பிட்டு அப்படியே தூங்கிடுறாரு. கதவை யார் அடைக்கிறது? ரசூலுல்லாஹ் அதை அடைக்கிறது சுன்னத்து. ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு நம்ம அடைக்கிறோம். பற்றியில் பிஸ்மில்லா சொல்லி அது ஒரு வணக்கம். கதவை அடைக்கிறது கூட வணக்கங்க மார்க்கத்தில். பிஸ்மில்லா சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்கப்பா, கதவை அடைக்க சொன்னாங்க. படுக்கும் பொழுது கதவை தாளிட்டு கொள்ளுங்கள் சுன்னா. கதவை அடைச்சாச்சு பிஸ்மில்லா சொல்லி. அடுத்து ரசூலுல்லாஹ் வாட்ச் பண்ண சொல்கிறாங்க, தண்ணீர் பாத்திரத்தை மூடி வைங்கள். உணவு பாத்திரம், தண்ணி பாத்திரம் இருந்துச்சுன்னா திறந்து வைக்காதே. இரவு நேரத்தில் ஏதாவது விஷச்சந்தோ உங்களுக்கு தீங்கு தரக்கூடியதோ அதுக்குள்ளே போய் விழுந்துடும், மூடி வைங்கிறாங்க. சஹாபாக்களை இப்பவும் விடலை, பதிலுக்கு கேட்குறாங்க. மூடி இல்லைண்டா சோத்துக்கே வெளி கிடையாது. அப்போ அப்புறம் பாத்திரத்துக்கு மூடிக்கலாம் எங்கே வரும்? மூடி இல்லைன்னா என்ன செய்ய? உங்கள் இடத்துல மூடி இல்லை என்றால் ஒரு குச்சையாவது பாத்திரத்துக்கு நடுவில் வச்சுக்கிடுங்க. ஒரு குச்சை குறுக்க வச்சேன்டா ஏதாவது ஒன்று அதை டச் பண்ணிட்டா குச்சி இடம் மாறுமா இல்லையா? ஒரு வைப்ரேஷனில் எச்சரிக்கை கொடுக்குறாங்க ரசூலுல்லாஹ். ஒரு குச்சையாவது குறுக்கு பிஸ்மில்லா சொல்லி குச்சையாவது குறுக்க வைங்க. அப்போ பாத்திரத்தை மூடுறது வரைக்கும் சொல்லி கொடுக்காங்க ரசூலுல்லாஹ். மார்க்கமாக இன்றைக்கி நம்ம அதட்டுவோம், அடுத்த ஆளுக்கு ஆர்டர் கொடுக்கும். சோத்தை தின்னியா நைட்டு மூடுனியா? திறந்து கிடந்துச்சு, நான் காலையில் எழுந்திரிச்சு போய் பார்த்தேன். ஏன் நம்ம மூடுனா கௌரவம் குறைஞ்சிருமோ? எல்லாமே நம்ம ஆர்டர் போட்டே பழகிட்டோம். வீட்டில் வேலை செய்கிறதுக்குன்னு ஒரு வேலைக்காரி இருக்கிறா. நம்ம பிள்ளைகளோ ஒரு நேரத்தில் வேலைக்காரனை மாற்றிடுவோம். நம்ம முதலாளி எண்ணத்திலே முதலாளித்துவத்திலே இருப்போம். ஆனால் மார்க்கம் எனக்கு சுன்னத்து, நான் ரசூலுல்லாஹ் சொன்ன அமலை செய்யணும்னா நான் தான் எந்திரிச்சு போய் பார்க்கணும். பாத்திரத்தை மூடி இருக்கா, சட்டையை மூடி இருக்கா, தண்ணி பாட்டிலை மூடி இருக்கா பார்க்க சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ். பாத்திரத்தை மூடி வைங்க, மூடி இல்லைன்னா குச்சையாவது குறுக்க வைங்க. சரி வச்சாச்சு. அடுத்து ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, உங்கள் விளக்குகள் எரிந்து கொண்டிருந்தால் விளக்கை அணைத்து விடுங்கள். ஏன்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் மதீனாவில் ஒரு வீட்டில் தீ பிடிச்சிருச்சு. என்னடா தீ பிடிச்சின்னு சொல்லி பார்த்தா சஹாபாக்கள் காரணம் சொல்கிறாங்க, எலி என்ன செஞ்சிடுச்சான், ஒரு வீட்டில் விளக்கு திரியிலேருந்து எலி அந்த திரியில் விழுந்து அது வாலில் தீ பிடிச்சி அது ஊடு கூட தீயை பரப்பி விட்டுடுச்சு அப்படிங்க. அப்போ ரசூலுல்லாஹ் அதையும் உடனே மார்க்கத்தில் சொல்கிறாங்க, நீங்கள் இரவில் படுக்கைக்கு சென்றால் உங்கள் விளக்குகளின் திரியை அணைத்து விடுங்கள் அப்படிங்கிறாங்க. இந்த காலத்தில் அதுக்கு வழி இல்லை. ஆனால் வேஸ்ட்டாக எரியிற விளக்கு அணைக்கலாம். நம்ம இன்றைக்கி சிலிண்டர்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு படுக்கலாம். சிலிண்டர் திறந்துருந்தால் அதை க்ளோஸ் பண்ணி வச்சு அது ஒரு நெருப்பை உண்டாக்குறது தானே, ஒரு அபாயகரமான தானே அதுவும். அப்போ சிலிண்டர் திறந்துருக்கா, அடுப்பு மூடி இருக்கா, இதெல்லாம் ரசூலுல்லாஹ் சொன்னால் மார்க்கம் செஞ்சுட்டு படுக்கும். நம்மளுக்கு அமல் செய்யணுண்டா நம்ம 24 மணி நேரம் வணங்கியிருக்கோமா? யாராவது ரொம்ப பயபக்தியோடு நம்மள ரொம்ப தக்குவாதாரியாக தொழுது எத்தனை பேர்? அப்படியெல்லாம் நான் அம்மளை கணக்கு பண்ணணும்னு வைங்களேன், விரலை விட்டு எண்ணிடலாம். ஆனால் இதை செஞ்சால் மேலே போயிடும். சிறிய அமல்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மறுமை நாள் நெருக்கத்தில் உங்களை பெரிய பெரிய விஷயங்களை கொண்டு ஷைத்தான் சோதிக்க மாட்டான். சின்ன சின்ன அற்பமான விஷயங்களில் ஷைத்தான் புகுந்துருவாங்கிறாங்க. இதெல்லாம் அற்பமான விஷயமா தெரியுதுல்ல, இதை கரெக்டாக செஞ்சு பழகிட்டேன்னு வைங்களேன், லைஃப் லாங்க நன்மை. அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போயிடும். அப்போ இரவில் பாத்திரத்தை கதவை பிஸ்மில்லா சொல்லி அடைக்கிறது, பாத்திரத்தை செக் பண்ணுறது, அடுப்பை க்ளோஸ் பண்ணுறது, இதை எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ரசூலுல்லாஹ் அடுத்து சொல்கிறாங்க, நீங்கள் படுக்கைக்குன்னு போகிறது முடிவு பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோ செஞ்சுக்கிடுங்க அப்படிங்கிறாங்க. தூக்கத்தை நிம்மதியாக தூங்கணும். அவசர குலத்தில் தூங்கக்கூடாது. மருத்துவ உலகம் அதையும் ஒத்துக்கிடுச்சு. இன்றைக்கி சில பேர் வேலை பார்த்துட்டு வந்து அப்படியே அக்கடான படுத்துவோம். தூக்கத்தையும் புத்துணர்ச்சியோடு தூங்க சொல்லுதோம் மார்க்கம் இஸ்லாம். புத்துணர்ச்சின்னா என்னது? நம்ம என்ன நினைப்போம், மூளை கட்டவன் தூங்கும்போது முகத்தை கழுவணும், தூக்கம் வருமாய்யா, தூங்கிட்டு தானே முகத்தை கழுவணும், தூங்கும்போது போய் முகத்தை கழுவ சொல்லி தூக்கம் கெட்டு போயிடும். ரசூலுல்லாஹ் என்னைக்காவது இயற்கைக்கு முரணாக ஒரு சட்டம் சொல்லுவாங்களா? இயற்கைக்கு முரணாக அல்லாஹ் பேசுவானா?
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீ ஃப்ரெஷ்ஷாக தூங்கணும்னா அதை தான் இன்றைக்கி மருத்துவ உலகம்னு சொல்கிறான். உங்களுக்கு ஆரோக்கியமான தூக்கம் வேணும்னா புத்துணர்ச்சியோடு படுத்து பழகுங்கிறான். நைட்டு ப்ரஷ் பண்ணுங்கன்னு சொல்கிறான். ப்ரஷ் பண்ணுங்கள், ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள், ஹேண்ட் வாஷ் பண்ணுங்கள், காலை கழுவுங்க. அந்த பித்த வெடிப்பு பாத வெடிப்புலாம் வருதுன்னு சொல்கிறானுல்ல, இதற்கெல்லாம் மிக முக்கிய காரணமாக இரவில் நீங்கள் அழுக்கோடு போய் அப்படியே படுக்கிறது. காலை சுத்தப்படுத்திட்டு படுங்க. இது எல்லாத்தையும் ரசூலுல்லாஹ் சிம்பிளாக சொல்லி முடிச்சுட்டா, உழு செஞ்சுட்டு படுப்பான்ட்டான். உழு செஞ்சாலே முகம் கழுவுறது, மூக்கு சிந்துறது, வாய் குப்பிளிக்கிறது, பல் தைக்கிறது, கையை கழுவுறது, காலை கழுவுறது எல்லாம் அடங்கி போச்சா. ஃப்ரெஷ்ஷாக படுக்கைக்கு போங்க. இதெல்லாம் அமல். இப்படி செஞ்சால் தான் அமல். இப்போ உழு செஞ்சாச்சு, அடுத்து என்ன செய்கிறது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீங்கள் படுக்கைக்கு சென்றால் உழு செஞ்சிட்டீங்களா, வலதுபுறமாக திரும்பி பிஸ்மில்லாஹ் சொல்லி அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமுத்து வையான்னு படுங்க. வலதுபுறமாக கையை வைத்து சாய்ந்து அப்படி தான் தூக்கத்தை ஆரம்பிக்கணும். அதுக்காண்டி அப்படியே தான் தூங்கிக்கிட்டு இருக்கணும்னு மார்க்கம் சொல்லலை. தூக்கத்தினுடைய ஆரம்ப நிலை கூட வலது. நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம்னா தலை சீவுறது இப்படி சீவுனா சுண்ணா, செருப்பு போடுறது வலதுபுறமாக போட்டால் சுண்ணா, சட்டை ஓடுறது வலதுபுறத்துலேருந்து போட்டால் சுண்ணா. அதே போல் தான் தூங்குறதும், தூங்க ஆரம்பிப்பது வலதுபுறத்திலிருந்து ஆரம்பிப்பது சுண்ணத்து. இப்படி கையை வச்சுக்கிட்டு கரெக்டாக படுக்கிறது. அதற்கு முன்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறாங்க, உங்களுக்கு ஆரோக்கியமாக ரொம்ப உடம்பு டயர்டாக இருக்குது, ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னா ஒரு பணியால், நம்ம இன்றைக்கி கையை காலை அமைக்கி கொடுத்துக்கலாம் ஆள் வச்சுருக்கிறோம்ல, அப்படி ஆள் கூட உனக்கு தேவையில்லைப்பா, நான் சொல்கிற திக்ரை செஞ்சுட்டு படுங்கிறாங்க ரசூல். அது எல்லோரும் கேள்விப்பட்ட ஹதீஸ் தான். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வருவாங்க. எனக்கு வேலை செஞ்சு கை திருக்கி கை காலெலாம் வலி வந்துடுச்சு, அதனால் எனக்கு ஒரு அடிமையை கொடுங்கன்னு சொல்லி கேட்க வர்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் இல்லை, ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லிட்டு வந்துடுறாங்க. ரசூல்லா மகள் வந்திருக்காரான்னு சொன்னோடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளை போய் பார்த்து, என்னம்மா வீட்டுக்கு வந்துட்டு போனியாம்மா, என்ன விஷயம்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவங்க விவரத்தை சொல்கிறாங்க, எனக்கு ஒரு ஆள் இருந்தால் நல்லாயிருக்கும் வேலைக்கு அப்படின்னு. இப்போ ரசூல்லா சொல்கிறாங்க, அதை விட சிறந்த ஒன்றை நான் உனக்கு சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அதை விட சிறந்தது என்னது? நீ ஒவ்வொரு நாளும் படுக்கைக்கு செல்வதற்கு முன்பாக 33 சுப்ஹானல்லாஹ், 33 அல்ஹம்துலில்லாஹ், 33 அல்லாஹ் அக்பர், 34 அல்லாஹ் அக்பர், 33 சுப்ஹானல்லாஹ், 33 அல்ஹம்துலில்லாஹ், 34 அல்லாஹ் அக்பர்னு ஓதிட்டு படுப்பது ஒரு பணியால் உனக்கு இருப்பதை விட சிறந்ததுங்க. இது ரொம்ப சிரமமாக நம்ம படுக்கையில் கிடந்து 1.5 மணி நேரம் மொபைலை பார்க்குறோம். குறைஞ்சது ஒரு 5 நிமிஷம் ஆகுமா அதை ஓதுறதுக்கு? 5 நிமிஷம் கூட ஆகாது. ஒரு சுப்ஹானல்லாஹ் 33 செகண்ட், 1.5 நிமிஷம் தான் ஆகும் சொல்லப்பா. இது அமலாக நினைத்து நாம் செய்கிறது எத்தனை பேர்? அல்லாஹுடைய படைப்பில் தூக்கம் என்பது ஒரு மிகப்பெரிய அருள்கொடை. அது நமக்கு இப்போ தெரியாதுங்க. சில நேரம் தூக்கம் வராமல் டாக்டர்கிட்ட மாத்திரையை போட்டு படுக்க ஆரம்பிப்போம் பாருங்க, அப்போ தான் அதனுடைய அருமை தெரியும். நல்ல பேரை பார்த்தா பொறாமையாக இருக்கும், படுத்தவொன்னே தூங்கிறானப்பா, சுப்ஹானல்லாஹ், ராகத்தாக இருக்கானப்பா, ஆரோக்கியமாக இருக்கான்னு. அது ஆரோக்கியம் அருள்கொடை என்பது நம்ம தூக்கம் இல்லாமல் புலம்புவோம் பாருங்கள், அப்போ தான் நமக்கு தெரியும். அல்லாஹ்வுடைய அருள்கொடைக்கு நன்றி செலுத்தினா அதுக்கு பதில் சொல்லணும் நம்ம. அப்போ அப்படிப்பட்ட அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து விட்டு தான் படுக்கைக்கு போவோம். அப்போ சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் சொல்கிறது ஒரு வணக்கம், சுன்னா, அதை சொல்லியாச்சு. அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறாங்க, ஒருவர் தூக்கத்திற்கு படுக்கைக்கு செல்வதற்கு முன்பாக ஆயத்துல் குர்சி ஓதினார்னா இரவு முழுக்க அவருக்கு ஒரு வானவர் பாதுகாப்பாக இருப்பார். இந்த ஆயத்துல் குர்சியை ஓதுறது சொல்கிறாங்க பற்றிலாம், அதனுடைய பொருளை நீங்கள் படிச்சுட்டு வைங்களேன், சுப்ஹானல்லாஹ் தூக்கத்துக்கு மேட்சிங்காக வரும். யாருக்கா பொருள் தெரியுமா? ஆயத்துல் குர்சி, அல்லாஹு லா இலாஹ இல்லல்லாஹு அல் கய்யூம் லா தஅஹுதுஹு சினத்துன் வலா நௌம் அப்படின்னு சொல்லி வருது இல்லை, அதுக்கு என்ன அர்த்தம்? தூங்காமல் இருக்கிறதுடைய சக்தி அல்லாஹுக்கு மட்டும்தான். அல்லாஹ் ஒருவன் தான் தூக்கத்திற்கு அப்பாற்பட்டவன். அவன் படைத்த அனைத்திற்குமே அல்லாஹ் எழுதிய விதி தூங்குகிற நேரத்தில் தூங்கத்தான். அல்லாஹ் ஒருவன் தான் சிறு தூக்கமோ ஆழ்ந்த துறக்கமோ அண்டாத அகிலத்தின் இரட்சகன். 24 மணி நேரமும் அலுவலில் இருப்பவன் அல்லாஹ் ஒருத்தன் தான். அந்த அல்லாஹுவின் பெயரை சொல்லிட்டு தூங்க போகிறான்னு சொல்கிறாங்க. ஆயத்துல் குர்சி ஓதுறது சாதாரண விஷயம் கிடையாது. அதில் அல்லாஹுடைய அதிகமான தன்மைகள் அடங்கியிருக்கு, அவனுடைய அதிகமான வல்லமைகள் அதில் அடங்கியிருக்கு. அதில் மிக முக்கியமான ஒரு வல்லமை, அவனால் படைக்கப்பட்ட அனைத்துமே ஒரு கட்டத்தில் உடல் சோர்வு அடைந்தே தீரும்.
அல்லாஹ் ஒருவன் தான் சோர்வடையாதவன், தூக்கம் இல்லாதவன். அப்போ அந்த ஆயத்துல் குர்சியை ஓதிட்டு படுங்கிறாங்க ரசூல். அப்படி ஓதிட்டு நீங்கள் படுத்தியண்டா இரவு முழுக்க உங்களுக்கு ஒரு வானவர் பாதுகாப்பாக இருப்பார். ஆயத்துல் குர்சி ஓதியாச்சு, எல்லாம் செஞ்சாச்சு. அடுத்து இன்னும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறாங்க. ஒருவர் குர்ஆன் ஓதுறதுக்கு நமக்கு எல்லா நாளும் டைம் கிடைக்கிறது கிடையாது. சில வசனம், அது அந்த வசனமே அதனுடைய சிறப்பு என்ன தெரியுமா? அல்லாஹ் மேராஜில் ரசூலுல்லாஹ் கொடுத்த வசனம். அதனுடைய சிறப்பு அம்சத்தில் ஒரு சிறப்பம்சம் என்னென்னா, மேராஜ் பயணத்தின் போது அல்லாஹ் ரசூலுல்லாவிற்கு வழங்கிய ஒரு வசனம், 2 வசனங்கள். அந்த அல் பக்ராவுடைய 2 வசனங்களை யார் ஒருவர் இரவில் ஓதிவிட்டு படுக்கிறாரோ அவருக்கு அதுவே போதுமானது அப்படி. ஏன்னா அதில் உள்ள அர்த்தமும் அப்படி. அதனோட அர்த்தம் இருக்கா தெரியுமா? ஒட்டுமொத்த ஈமானும் அதில் அடங்கிது. யாராச்சும் சொல்லுவோம் அல் பக்ரா கடைசி அத்தியாயம். ஆமாண்ணா ரசூல். என்ன மீனிங்கு? மொத்த ஈமானம் அதுதான். நம்ம ஏன் நம்பிக்கை கொண்டிருக்கோமா இல்லையா? அல்லாஹ் ஏற்றுக்கிட்டேன், ரசூலை ஏற்றுக்கிட்டேன், மலக்கை ஏற்றுக்கிட்டேன், இதை சொல்லிட்டு படுக்கிறதா ஈமான்தாரியுடைய வேலை. அப்படியே மௌத்தா போயிட்டா நம்பிக்கையோடு போயிட்டேன்னு இருக்கும். எப்படி மேட்ச் பண்ணாங்க பாருங்க ரசூலுல்லாஹ். சாதாரணமாக ஓத சொல்லலைங்க. ஒரு சில விஷயங்களை ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னா அதுக்கு நிறைய விளக்கங்கள் இருக்கும். படுக்கை தூக்கம் என்பது ஒரு மௌத்து. அல்லாஹ் நாடினால் உயிர் கொடுத்து எழுப்புவான், இல்லைன்னா முடிஞ்சு போச்சு. அந்த மௌத்தாக போகிறோன்னு தெரிஞ்சால் நம்ம எப்படி இருப்போம்? இப்போ ஒருத்தர் மௌத்து வரப்போகுதுன்னு தெரியுது, பதறுவோமா இல்லையா? டாக்டர் சொல்லிட்டாரு 5 நிமிஷத்தில் உங்களுக்கு உயிர் போயிருங்க, நீங்கள் என்ன நினச்சிங்களோ செஞ்சுக்கிடுங்க. என்ன பதட்டம் நம்ம ஊரில். அல்லாஹோ 5 நிமிஷத்தில் உயிர் போயிருந்தானே, என்ன செய்யணும் தெரியல, ஏது செய்ய தெரியல, உளருவோமா இல்லையா? தூக்கம் என்பதும் மரணம். அந்த மரணத்திற்கு முன்பாக நீங்கள் ஈமான் கொண்டு விட்டு படுங்கள்ங்கிறது மார்க்கம். அதனுடைய அத்தியாயம்தான் அல் பக்ரா. ஆமனர் ரசூலுன்னு ரசூலுல்லாஹ் ஓதிட்டு படுக்க சொன்னாங்களே, அல்லாஹ் கொடுத்த அத்தியாயம் மேராஜ் பயணத்தில். அதனுடைய சிறப்பு இவ்வளவு இருக்குது. சாதாரணமாக எல்லாத்தையும் ரசூலுல்லாஹ் சடங்கு சம்பிரதத்தை காண்டி செய்ய சொல்லலை. ஓதிட்டு படுங்க, நம்பிக்கையோடு படுங்க அப்படிங்க. அல்லாஹை ஏற்றுக்கிடுங்க, ரசூலை ஏற்றுக்கிடுங்க, வேதத்தை ஏற்றுக்கிடுங்க, மலக்குகளை ஏற்றுக்கிடுங்க, நன்மை தீமை எல்லாம் அல்லாஹ் புறத்துலேருந்து தான் வருதுன்னு ஏற்றுக்கிடுங்க. இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டால் தானே ஒருத்தர் ஈமான்தாரி. அந்த ஈமானோடு நீங்கள் படுங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அதற்கு அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நமக்கு எல்லாருக்கும் இதில் பிரச்சனை என்னென்னா, நம்ம ரொம்ப டயர்டாக இருக்கும்போது அப்படியே படுத்துருவோம். ஆனால் ரொம்ப டயர்டாக இருக்கும்போது தான் இதெல்லாம் செய்யணும் என்ற ரசூலுல்லாஹ் அப்படித்தான் சொல்கிறாங்க. உங்களுக்கு உடம்பு வலிக்கு ஆயிஷா பாத்திமா அதானே சொன்னாங்க, உடம்பு ரொம்ப பெயினாக இருக்குது, வேலைக்கு ஆள் கொடுத்தா நல்லா இருக்கும், நைட்லாம் ரொம்ப டயர்டாக இருக்குன்னு. அதுக்கு தானே ரசூலுல்லாஹ் இதெல்லாம் ஓத சொன்னாங்க, திக்ர்கள்லாம். அதேமாதிரி ரசூலுல்லாஹ் மரணிக்கிற தருவாய் வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச ஒரு வழிமுறை என்ன தெரியுமா? ஒவ்வொரு நாளும் படுக்கைக்கு செல்வதற்கு முன்பாக கடைசி 3 ஆயத்துக்களை ரசூல் ஸல்லல்லாஹு அத்தியாயங்களை ரசூலுல்லாஹ் ஓதிட்டு தான் கொடுப்பாங்க. மரணிக்கிற தருவாய் வரைக்கும். மரண படுக்கையில் கிடக்கும் பொழுது கூட, இப்போ மரண படுக்கையில் ரசூலுல்லாஹ் கிடந்தாங்க, அப்போ ஓத முடியாது. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்வாங்கன்னா, அவங்க கையால் ஓதி அப்படி தடவுவாங்க. அப்போ எப்படி முக்கியத்துவம் வாய்ந்த வசனம் பற்றியில், அது முக்கியத்துவம் வாய்ந்த அத்தியாயம் பற்றியில், அதை நம்ம என்னைக்காவது அந்த நம்பிக்கையோடு ஓதி இருக்கிறோமா? என்னென்ன 3 ஓதணும்? குல் ஹுவல்லாஹ் 3, குல் அஊது பிரப்பில் ஃபலக் 3, குல் அஊது பிரப்பின் நாஸ் 3. இந்த 3ஐ ஓதுறதுக்குரிய மெத்தட் இப்படி வச்சுக்கணும் கையை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாங்கள் மரணிக்கிற தருவாய் வரையிலும் 2 உள்ளங்கைகளையும் இணைத்து இந்த 3 சூறாக்களையும் 3 முறை ஓதி இந்த ஒரு இடத்துல தான் ஊதுவதற்கு ஆதாரம் இருக்குது. வேறு எங்கேயுமே உணவு பாத்திரத்திலேயோ எதுலேயுமோ ஊதக்கூடாது, வேறு ஒன்றும் செய்யக்கூடாது. ஊதுறதுக்குரிய ஒரே ஒரு ஆதாரம் இந்த சூறாக்களை ஓதி உள்ளங்கையை சேர்த்து வச்சு ஊதிட்டு அதை உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை உடலில் கைகள் எங்கெங்கு படுமோ அத்தனை இடத்திலும் தடவி விட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுப்பாங்க. முழுக்க, உடம்பு முழுக்க. ஏன்னா அந்த சூறாக்களுடைய சிறப்பும் அப்படி. குல் ஹுவல்லாஹ் சூறாவுடைய சிறப்பு எல்லாருக்கும் தெரியும். குர்ஆனில் 3இல் 1 பங்கு குல் ஹுவல்லாஹ் சூறா. குல் அஊது பிரப்பில் ஃபலக் நமக்கு பாதுகாப்பு கேட்குறது. இன்றைக்கி நம்ம சொல்கிறோம்ல, வயிறறிஞ்சவன் பொறாமப்பட்டான் ஒரே போக்கா போயிட்டப்பா, எல்லாம் ஒரே வயிற்றறிச்சப்பட்டுக்கிட்டே இருந்தானுவோ,
கார் வாங்கிட்டானா, வீடு கட்டிட்டானு வயிறழிச்சிட்டே இருந்தானோ எல்லாம் அவிச்சு போச்சுன்னு சொல்லுதோம்ல. அவன் வயிற்றுச்சு அவனுக்கு அவியணும்னா நீங்கள் குள்ளோது பிறப்பில் உலக ஓதிடும். எல்லா பொறாமைக்காரனுடைய தீங்கை விட்டு அவன் பொறாமை கொள்ளும் போது உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன்னு சொல்கிற வசனம் தானங்க குள்ளோது பிறப்பில் ஃபலக்கு. குள்ளோது பிறப்பின் நாசா தானே சொல்லுது. மனிதர்களின் ரட்சகனிடம் பாதுகாப்பு தேடுறேன் அவன் படைத்தவற்றின் தீங்கை விட்டு. இதெல்லாம் ரசூலுல்லாஹ் ஏன் சொல்கிறாங்கன்னா இதெல்லாம் நமக்கு அன்றாட தேவை. இதெல்லாம் நம்ம இன்றைக்கி வாழ்க்கையில் எத்தனையோ பேரை சந்திச்சிருப்போம். எத்தனை பேர் நல்லவனாக இருந்திருப்போம். வெளியே நல்லா சிரிச்சு பேசியிருப்பான் நம்மள்கிட்ட. பாய் மாஷா அல்லா இன்க்ரிமெண்ட் வாங்கிட்டு போல ரொம்ப சந்தோஷம். இங்கே கேள்விப்பட்டு உள்ளுக்குள்ளே வயிறு அழிஞ்சிட்டு இருப்பான். நம்மகிட்ட சொல்லுவானா ஒரு வேலை தெரியாது. இவன் கம்பெனியை பாரு, நம்ம கம்பெனி தான் இருக்கான், சாவாமல் செத்துட்டு வரான், 5 பைசா பிரோஜனம் கிடையாது. இங்கே வர வேலையே செய்யாமல் சம்பளம் வாங்கிட்டு இருக்கான். பாய் மாஷா அல்லா நல்ல கம்பெனி பாய் நல்லா சிறப்பாக இருக்கிறீன்னு பேசுவான். உள்ளுக்குள்ளே பூரா வயிறு அழிஞ்சிக்கிட்டு இருப்பான். இதே மாதிரி வைத்தறிச்ச காரனை விட்டு நம்ம யார்கிட்ட பாதுகாப்பு தேட முடியும்? அல்லாட்ட மட்டும் தான் பாதுகாப்பு தரணும். அவன்கிட்ட ஒப்படைச்சிடணும். யார்டா இன்றைக்கி நான் எத்தனை பேரையோ பார்த்தேன், எவன் என்னென்ன நோக்கத்தில் என்கிட்ட பேசலான்னு எனக்கு தெரியாது, எவன் நல்ல வண்டி எனக்கு தெரியாது. உள்ளத்தை பிளந்து பார்க்கக்கூடிய சக்தி நமக்கு யாருக்கா இருக்கா? வெளியே நம்பிக்கிடலாம், இவர் நல்லவர் தான், இவர் நமக்கு நல்லது தான் செய்வார்னு. உள்ளத்துக்குள்ளே என்ன வச்சுருக்கான்னு அவனுக்கு தெரியும். அல்லாட்ட ஒப்படைச்சிடணும். நான் இன்றைக்கி எத்தனையோ பேரை பார்த்துட்டேன், அவனால் எனக்கு எந்த தீங்கும் வரக்கூடாது, எல்லாம் ஓன்ட்ட ஒப்படைக்கன்னு சொல்லி இந்த 3 சூறாவையும் ஓதி ஊதி தடவிட்டு அவுது பில்லாஹி ஷைத்தானிர் ரஜீம் சொல்லிடுவேன். இதுதான் படுக்கையினுடைய அளவு. இதையெல்லாம் ஓதிட்டு படுக்கும் பொழுது அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமுத்து வஹியாவோட சேர்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்று சொல்கிறாங்க. இந்த பிரார்த்தனையை ஓதிய நிலையில், இதை கடைசி வார்த்தையாக நீங்கள் ஓதிய நிலையில் நீங்கள் தூங்கி, அந்த தூக்கத்தில் ஒருவர் மரணமடைந்தால் அவர் இயற்கை மார்க்கத்தில் மரணமடைந்தவர் போன்றவர் ஆவார். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, முழு இஸ்லாமியனாக நீங்கள் மரணமடைந்த நன்மை கிடைக்கும்னு ஒரு பிரார்த்தனையை ரசூலுல்லாஹ் சொல்லித்தராங்க. அது என்ன பிரார்த்தனை யாருக்கா தெரியுமா? அஸ்லம்து வஜ்ஹி இலைக்க. அதுக்கு என்ன மீனிங்கு? எப்போவுமே எல்லாம் மனப்பாடம் பண்ணுறங்க அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பு. நம்ம சடங்கு சம்பிரதாயத்துக்காண்டி ஓதுன மாதிரி ஓதக்கூடாது. அதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு நமக்கு புரிஞ்சாதான் அந்த உள்ளார்ந்தத்தோடு ஓதுவணும். அப்போ அதில் அல்லாஹ் எவ்வளோ பெரிய விஷயங்களை சொல்கிறான் அப்படிங்கிறது நமக்கு அது பொருள் தெரிஞ்சால் தானே அதனுடைய மகத்துவம் விளங்கும்.